முன்னிட்டு இருக்கிறது எங்கள் வீடியோடைய என்ட்ரன்ஸு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஸ்டுடியோ இருக்கக்கூடிய ரூம். பட் இந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் எங்கே வீடியோ பண்ணினேன் அதை பற்றி உங்களை சொல்லிடுறேன். அப்படி பின்னாடியே வாங்க, அப்படியே சைடில் பார்த்தோம். இதுதான் எங்கள் வீடு. இது வேறு எதுவும் காட்டுறதுக்கு இல்லை ஒன்றும். லைட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஆரம்பத்தில் நான் அப்லோட் பண்ண இடம், வீடியோ எடுத்த இடம். பட் இந்த இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த லைட் ஒன்று, இந்த ஜன்னல் ஒன்று. பட் இந்த ரெண்டுமே வந்து இங்கே டிம்மாக இருந்ததால் ஒரு வீடியோ 2 வீடியோ பண்ணலாம். பட் லைனாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே மாதிரி இருக்குது, டிம்மாக இருக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துல நான் பண்ண வச்சிட்டேன். அது என்ன இடங்கிறத இப்போ நான் பார்ப்போம் வாங்க. லைட் ஆஃப் பண்ணிடலாம், பெஸ்ட் தெரியும். அப்படியே வந்தோம்னா இதோ இங்கே ஏன்னா ஆரம்பிச்சதுக்கு வந்து நினைக்கிறீங்களா? இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணது. இந்த இடத்துல ஓரளவுக்கு லைட்டு கம்ஃபர்டபுளாக 100% யூடியூப் குவாலிட்டி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல இருக்க மிகப்பெரிய ட்ராபேக்கு பக்கத்தானே ரோடு இருக்குது. அப்படியே பாருங்களேன், அந்த ரோட்டில் வந்து வண்டிலாம் போயிட்டுருக்கோம், அது மிகப்பெரிய பிரச்சனையாகும். தென் பக்கத்தில் இந்த வயல் இருக்குது, இப்போ தான் சோளம்லாம் போட்டுருவோம். ஸோ அந்த இடத்துல உழவு ஓட்டுறன்ட்டு ஒரு பல நாள் வந்து ஓட்டிட்டுருவாங்க. ஆள் வேலை செய்ய வரும்போது இறைச்சலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தாங்கவே முடியாது, யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லவும் முடியாது இல்லையா? அதுவும் முக்கியங்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு ரூம் வேணுங்கிறதுக்காக தான் தனியாக இப்போ நம்ம ரூம் பண்ணிட்டோம். அந்த ரூம்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம் வாங்க. ஸோ இதுதான் இப்போ நாம் அரேஞ்ச் பண்ணியிருக்க யூடியூப்புக்கான ரூம். லைட் போட்டுக்குவோம். ரைட்டு, இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல இங்கே இருக்கிறது ஃபேனு, உஷா ஃபேனு. தென் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் யூடியூப்புக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நோட்ஸு இதெல்லாம் இருக்கட்டும். இது வந்து அடுத்து என்ன வீடியோ பண்ண போகிறங்கிறதுக்கான அடுத்து என்ன வீடியோ பண்ண போகிறதுக்கான ஹிண்ட்ஸு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில புக்கில் இருக்கும். தெர்மோகோல், இது வேஸ்ட்டு, இது வந்து பேனா பென்சிலு எல்லாம் இங்கே இருக்கும், ஸ்கேலு எல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் புக்கு. இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். பாருங்களேன், அப்படியே ஃபோக்கஸ் செய்ய. ஸோ இது வந்து சின்ன வயசில் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட ஒரு லைன் படிக்கும்போது நமக்கு தெளிவாக புரியும் இல்லையா? பாருங்களா, அதே மாதிரி இங்கே எல்லா புக்குமே இருக்கும். ஸோ அதனாலே வந்து நான் இந்த புக்கை வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6-7 புக்கு இருக்குது. ராமாயணம் ஃபுல் காண்டமும் இருக்குது. கரெக்டாக வால்மீகியோட வழியில் வந்த காண்டங்கள் இதெல்லாம். ஸோ அதனால் இது வந்து வாங்கிட்டேன். தென் வந்து இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது மொபைல் ஸ்டாண்டு. ஆக்சுவலாக இது வாங்கின 2 நாள் வேஸ்ட் ஆகி போச்சு. இது டிக்ஷனரி. இது எதுக்காகனா, இப்போ நம்ம இங்கிலீஷில் தான் எல்லாம் பண்ணி ஆகணும், ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அப்படி வாசிக்கும் போது சில வேர்டுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியாது இல்லையா? அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறது. கிட்டத்தட்ட 6வதுலேருந்து என்கிட்ட இது இருக்குது. ஆனால் இது யூஸ் பண்ணதே இல்லை, இப்போ தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. தென் இதுவும் ஒரு புக்கு தான். இது வந்து பயாலஜி சுவாலஜி ரீதியாக ஒரு டாபிக் எடுக்கும்போது இது என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கான்பூர்னு சொல்லுவாங்க. இது முகலாயர்களுடைய வம்ச வரலாறு பற்றி சொல்லக்கூடிய புக்கு. ஆனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. இது இந்தியாவோட வரலாறு கிடையாது, முகலாயர்களோட வரலாறு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 180 வருஷத்துக்கான வரலாறு இதில் இருக்குது. தென் இது வந்து நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் புக்கு. இது ஆன்சனை பற்றி ஒரு பகவத்கீதை. அவ்வளோதாங்க. இங்கே டேபிள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்ன பண்ணலாம் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாங்கிறதே. அப்படியே இந்தான திரும்புங்க. இங்கே இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்துருவோம். உள்ளே தான் நம்ம ஸ்டூடியோ இருக்குது. பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது வந்து ஏன்னா இப்போ பொதுவாக வந்து நம்ம ஒரு டாபிக் செலக்ட் பண்ணுறோம், கண்ட்ரி நேம் படிப்போம். பட் அது எந்த இடத்துல இருக்குங்கிறதே அது எந்த கண்டத்துக்குன்னே தெரியாமல் நான் வாசிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஸோ மொட்டையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது உலக மேப் ஒன்று வாங்கிட்டேன். தென் இந்திய மேப் ஒன்று வாங்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து பேசிட்டு நினச்சிட்டு இருக்கேன். பட் அது நடந்தால் நல்ல விஷயம். இப்போதைக்கு யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. தென் அடுத்து நம்ம ஃபைனல் எதிர்பார்க்க போகிறது இந்த ஸ்டுடியோ ரூம்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ரூம். வாங்க உள்ள போகலாம். ஆரம்பத்தில் 2 லைட்டு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து வேட்டி கட்டி தான் கொடுத்துருப்போம். இது என்ன ஆச்சு, அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது இல்லைங்க இப்படி அதுக்கு பெருசாக கொடுத்துட்டானா இது சின்னதாக கொடுத்துட்டானாங்க, பிஞ்சு போச்சு. இது வந்து வேட்டி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் அப்படியே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் வாங்க. ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2 வீடியோவாக பண்ணிகிட்ருக்கேன் இடம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைபாடு. இது செம்ம ட்ரைபாடுங்க. பார்த்தீங்கன்னா இதை ரிவ்யூ பண்ணுறவங்களாம் இல்லை. இப்போ பாருங்கள், அப்படியே கீழே போட்டு பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி சுத்திரம் மூலிமா எங்கே பாருங்களா, இது சுத்திரம் மூலிமா மேலே வந்து மேலே இன்னும் பெருசாக கூட போயிட்டுருக்கு. பெருசாக பண்ணிக்கலாம். தென் இது இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ரிமோட்டு. மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இல்லை மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டிங்கன்னா வைங்க, இங்கே ப்ளஸ் பாயிண்ட் அமுத்தோம்னா நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அங்கே ஆள் இருக்குன்னு அவசியமே இல்லை. ஸோ அது நான் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இது. ஸோ அதனால தான் இது வாங்கினே பொதுவாக. ஓகே, இது பேஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் இது ஒரு சேரு, அப்படியே ரவுண்டிங் அந்த ஆஃபீஸ் சேர் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். தென் வந்து இது வந்து ஒரு பேக் ஸ்க்ரீனு ஒரு 410 ரூபா ஆயிடுச்சு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. அப்படி இங்கே ஃபோக்கஸ் பண்ணேன்.
இந்த ட்ரைபாட் பார்த்தீங்களா, இது எதுக்காக இங்கே தனியாக அதை வச்சுருக்கேன்னா பாருங்கள், இது வந்து நியூஸ் ஆர்டிக்கல் உள்ள ஒரு போஸ்ட். எதுக்காக வச்சுருக்கேன்னா, ஆரம்பத்தில் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இந்த ட்ரைபாட் மட்டும்தான், இந்த போஸ்டர் தான். நான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணினது வேணால் நான் வந்து செல்லில் கை வச்சு பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூ சப்போர்ட் பண்ணது வெளியே எடுக்கும்போது இந்த இது தான். ஸோ அதுக்காக ஒரு சென்டிமெண்ட்டுக்காக தான் இதை நான் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாங்கி போட்டிருப்போம் போல், அப்போ யூடியூப்பில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் கிடையாது. நான் அந்த யூடியூப்லேருந்து நான் சம்பாதிக்கவே கிடையாதுன்னு தான் உண்மை. பட் அப்போ எப்படி இதெல்லாம் வாங்கியிருப்போம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா, நான் என்னுடைய பதில், நான் வேலைக்கு போய் வச்சிருந்த கொஞ்சம் காசு ப்ளஸ் கடன், இந்த ரெண்டுத்தையும் போட்டு தான் எல்லாத்தையும் வாங்கி போட்டிருக்கேன். நம்பிக்கை, எல்லோரும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆன பிறகு வியூஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு பண்ணுவாங்க. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இது பண்ணிட முடியுங்கிறதுக்கு. அந்த நம்பிக்கையை கொடுத்தது நீங்கள் தான். இப்போ நான் இந்த உலகத்தில் நான் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் முன்னாடியே வாங்கி போட்டேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி, பட் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். சரி, ஓகே. இனி இப்போ சில பேர் கேட்டுருந்தாங்க டூர் பண்ண போகிறோம். டூர் மாதிரி தெரில, ஒரு விசிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டூடியோ விசிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.